கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் தினமொரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நம்பிக்கை. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நம்பிக்கை என்பது நாம் எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்னும் உறுதி, கண்ணுக்கு புலப்படாதவை பற்றிய ஐயமற்ற நிலை. பிரியமானவர்களே, நாம் அநேக வேளைகளில் தடுமாறும் ஒரு முக்கியமான விஷயம் நம்பிக்கை. இந்த நம்பிக்கையின்மைதான் நம் வாழ்வில் பல வெற்றிகளை அடைவதற்கு தடையாக உள்ளது. தொடாதே என்று பலமுறை எச்சரித்தும் தீயை நோக்கி விரலையிடும் குழந்தையைப் போல கடவுள் என்னிடம் நம்பிக்கை வை என்று சொல்லியும் நாம் நம்மீதே அதிக நம்பிக்கை வைக்கிறோம். என் வியாதி சூழ்நிலையை யாரால் மாற்ற முடியும்? மருத்துவர்கள் எல்லாம் என்னை கைவிட்டு விட்டார்களே என்று சொல்வோமே தவிர, இறைவனால் மட்டுமே இந்த வியாதியை மாற்ற முடியும் என்று நாம் நம்புவதில்லை. இயேசு வாழ்ந்த காலத்தில் பலரை குணப்படுத்தினார். இவற்றையெல்லாம் நாம் பார்த்தால் குணமடைந்தவர்கள் இயேசுவின் மீது வைத்த நம்பிக்கைதான் காரணம். பேதுரு இயேசுவை நம்பிய போது கடல் மீது நடந்தார். அந்த நம்பிக்கை தளர்ந்தவுடன் தண்ணீரில் மூழ்கினார். கடுகளவு நம்பிக்கை நம்மிடம் இருந்தால் இந்த மரத்தை வேருடன் பெயர்ந்து கடலில் போய் விழு என்றால் விழும் என்கிறார் இயேசு. ஆனால் மரமாவது வேருடன் பெயர்வதாவது என்றுதான் நினைக்கிறோமே தவிர அதை நம்ப மறுக்கிறோம். உன் நம்பிக்கை உன்னை குணமாக்கியது என்று இயேசு கூறுகிறார். நாம் நம்பினால் மட்டுமே வாழ்வடைய முடியும். நாம் நம்பினால் மட்டுமே நம் வாழ்வில் அதிசயங்களை காண முடியும். நிலையற்ற உலகில் நிலையான இயேசுவின் மீது நாம் நிறைவாய் நம் நம்பிக்கையை வைப்போம். அன்பு இறைவா, நாங்கள் உம்மீதே எங்கள் நம்பிக்கையை வைத்து இந்த உலகில் ஒவ்வொரு நாளும் பயணிக்க எங்களுக்கு உதவி செய்யும் இறைவா. ஆமேன்.